فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم Surah number 29 verse 23 29ல 23 படிப்போம். 29 சூரே அன்கபூத் ஆயத் 23. இன்னும் எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களையும் அவனை சந்திப்பதையும் நிராகரித்தார்களோ அவர்கள்தாம் என் அருளை விட்டும் நிராசையாகிவிட்டனர். எவர்கள் என்னுடைய சந்திப்பை விட்டும் இறுதி நாளின் மகத்துவத்தை விட்டும் விலகிக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள்தாம் என் அருளை விட்டும் நிராசையாகிவிட்டனர். அருளை விட்டு நிராசையாகிவிட்டார்கள். இந்த அருள் கிடைக்காது, இதை நம்ப முடியாது, இவனை நம்பினால் நம்முடைய வாழ்க்கை வீணாகிவிடும் என்றெல்லாம் நிராசையாகிவிட்டார்கள். இவர்கள் ஒரு சிறிது சோதனை செய்வேன், அந்த சோதனையில் நீ வெற்றி பெற்றால் இப்படி நிராசையாக வெக்ஸாகி பேச மாட்டாய். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெரு நிராசையாகிவிட்டார்கள், இதுதான் நமக்கு கிடைக்காதுப்பா என்றெல்லாம் தனக்குத்தானே அவர்கள் இவ்வாறு ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களையும் அவனை சந்திப்பதையும் நிராகரித்தார்களோ அவர்கள்தாம் என் அருளை விட்டும் நிராசை ஆகிவிட்டனர். மேலும் இத்தகையவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. இப்படி யார் என்னையும் நம்பலையோ, இந்த இக முடிவு நாள் இறுதி நாள் கேள்வி கணக்கை நம்பவில்லையோ நிச்சயமாக அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு. 24. இதற்கு அவருடைய சமூகத்தாரின் பதில் எல்லாம், அவரை கொன்றுவிடுங்கள் அல்லது நெருப்பில் விட்டு புசுக்குங்கள் என்று கூறியதை தவிர வேறில்லை. ஆனால் இதற்கெல்லாம் அவர்கள் அஞ்சவும் இல்லை, பயப்படவும் இல்லை, அவர் சொன்ன பேச்சை கேட்கவும் இல்லை. ஒரே பதில், அந்த ஆளை கொன்றுங்க. யாரு? இப்ராஹிம் நபி கொன்று விடுங்கள், அல்லது நெருப்பில் போட்டு பொசுக்குங்கள், நெருப்பில் போட்டு கதை முடியுங்கள் என்றுதான் கூறினார்களே தவிர இந்த உண்மை விஷயத்தை அவர் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை அந்த ஊர் மக்கள். ஆனால் அல்லாஹ் அவரை அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றினான். அல்லாஹ் இப்ராஹிமை நெருப்பிலிருந்து காப்பாற்றினான். இதில் நம்பிக்கை கொண்ட சமூகத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இதில் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு உண்மைகள் இருக்கின்றன. எப்படி நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நூஹுடைய கப்பலை நாம் அத்தாட்சியாக ஆக்கி வைத்துள்ளோம், உண்மையை படுத்தியுள்ளோமோ, அதே போல் இப்ராஹிமுடைய வாழ்க்கையை நாங்கள் அத்தாட்சியாக பின்னால் ஒரு மக்கள் இது உண்மை என்று அறிந்து கொள்வார்கள் என்பதையும் நாம் வைத்திருக்கின்றோம். நம்பிக்கை உடையவர்கள் நிச்சயமாக ஆமாம், இந்த நடந்த நிகழ்ச்சி உண்மைதான், இப்ராஹிம் பேசியதும் அவர் தீயில் போற்றது எல்லாம் உண்மைதான் என்பதை அவர் அறிந்து கொள்வார்கள், நம்பிக்கை கொண்டவர்கள். 25. மேலும் அவர் இப்ராஹிம் சொன்னார், அல்லாஹ்வையன்றி சிலைகளை தெய்வமாக நீங்கள் ஆக்கி கொண்டதெல்லாம் உலக வாழ்க்கையில் அவர்கள் மீது உங்களிடையே உள்ள நேசத்தின் காரணத்தினால்தான். பின்னர் மறுமை நாளன்று உங்களில் சிலரை நிராகரிப்பார்கள்.
உங்களில் சிலர் சிலரை சபித்து கொள்வர். இறுதியில் உங்கள் ஒதுங்குமிடம் நரக நெருப்புத்தான். அங்க உங்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை. நீங்கள் இவ்வாறு செய்வதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்காக செய்றீங்க. ஊரை ஏமாற்றி கொள்ளடிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலையை உண்டு பண்ணி விட்டு ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். நாளைக்கு அந்த நரக வாழ்க்கை உங்களை பற்றி பிடித்து கொள்ளும். நீங்கள் அதில் ஒரு கால் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். உங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவு வந்து அன்னைக்கு நீங்கள் ஒருவர் எப்படி ஒற்றுமை இருக்கிறீங்களோ ஆனால் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்குள்ளேயே சண்டை, உங்களுக்குள்ளேயே எதிர்ப்பு பேசிக்கொள்வீர்கள். நீங்கள் அவரை திட்டுவீர்கள், அவர் உங்களை திட்டுவார்கள். உங்கள் கூட்டத்தினரே நாளைக்கு திட்டிக் கொள்வீர்கள், பேசிக்கொள்வீர்கள். இவ்வாறாக அந்த நாளில் இவ்வாறு நடைபெறும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 26. இதன் பின்னரும் லூத் மட்டுமே அவர் மீது நம்பிக்கை கொண்டார். இதன் பின்னர் லூத் நபி மட்டும்தான் இப்ராஹீமை பின்பற்றினார், ஈமான் கொண்டார், இஸ்லாத்தில் நுழைந்தார். நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. லூத் அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான். எந்த குரூப்பை? அந்த காபிர்கள் குரூப், அதாவது சிலை வணக்கம் செய்யக்கூடிய கூட்டத்தில்தான் நபி லூத்தும் இருந்தார். லூத் இப்ராஹிமுடைய பேச்சை கேட்டார், பயானை கேட்டார். மனசு உண்மையை புரிந்து கொண்டு அவர் இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் வந்து விட்டார். அவர் செய்து கொண்டிருந்த சிலை வணக்கத்தை விட்டு அவர் இப்ராஹிம் பக்கம் வந்து விட்டார், அல்லாஹ்வின் பக்கம் வந்து விட்டார். லூத் ஒரு ஆள் தான் இப்ராஹிமை பின்பற்றியவர். நிச்சயமாக நான் என் இறைவனை நாடி இவ்வூரை விட்டு ஹிஜ்ரத்து செய்கிறேன். நிச்சயமாக அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன் என்று கூறினார். இப்போது நான் இந்த ஊரை விட்டு விலகி கொண்டேன். டோட்டலா முழுமையா நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் அல்லாஹுக்காக. இனி இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் இந்த ஊர் மக்கள் செய்யும் செயலை விட்டு நான் முழுமையாக விலகி கொண்டேன், ஹிஜ்ரத் செய்தேன். இனி இந்த மக்கள் எனக்கு தேவை கிடையாது என்று நபி லூத் அவர்கள் கூறினார்கள். 27. அதுல நம்பர் 26 படிச்சது. 26. 27. மேலும் அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அளித்தோம். மேலும் இப்ராஹிம் நபிக்கு வயதான காலத்தில் இஸ்ஹாக் என்ற மகனையும் யாக்கூப் என்ற இரு மகன்களை நாம் அவர்களுக்கு அளித்தோம். இன்னும் அவருடைய சந்ததியிலே நபித்துவத்தையும் வேதத்தையும் ஏற்படுத்தினோம். அவருடைய சந்ததியில் நபித்துவத்தையும் வேதத்தையும் நாம் கொடுத்தோம். அவருக்கு அவருடைய கூலியை இவ்வுலகத்திலும் கொடுத்தோம். மறுமையில் அவர் நல்லவர்களில் ஒருவர் ஆவார். இந்த கூலியை, இந்த பூமி என்ன கூலி கொடுக்கப்படும் அந்த கூலியும் கொடுத்தோம். மறுமையில் நல்லடியார்களில் அவர் இருப்பார். 28. மேலும் லூத்தை அவர் சமூகத்தாருடைய நபியாக அனுப்பி வைத்தோம். லூத்தையும் அந்த அவருடைய சமூகத்தாருக்கு நபியாக நாம் அனுப்பி வைத்தோம். அவர் தம் சமூகத்தாரிடம் கூறினார், நிச்சயமாக நீங்கள் மானக்கேடான காரியத்தை செய்கிறீர்கள். உலகத்தாரில் எவரும் அதை கொண்டு உங்களை முந்தவில்லை. நீங்கள் மானக்கேடான காரியத்தை செய்கிறீர்கள் என்று நபி லூத் அவர்கள் தம் ஜனங்களை பார்த்து கூறினார். இதற்கு முன்னர் இவ்வாறு எந்த மனிதன் செய்தது கிடையாது, நீங்களா இந்த கெட்ட செயலை ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று கூறினார். 29. நீங்கள் ஆண்களிடம் மோகம் கொண்டவர்களாக வருகிறீர்களா? வழிமறித்து பயணிகளை கொள்ளை அடிக்கவும் செய்கின்றீர்கள். உங்களுடைய சபையிலும் வெறுக்கத்தக்கவற்றை செய்கின்றீர்கள் என்று கூறினார். எல்லா கெட்ட காரியங்களையும் செய்கின்றீர்கள், வெறுக்கத்தக்க செயல்களையும் ஓப்பனா எல்லா முன்னாலே செய்கின்றீர்கள்
என்று அவர் தன் மக்களை பார்த்து கூறினார். அதற்கு அவருடைய சமூகத்தாரின் பதில், நீர் உண்மையாளர்களில் ஒருவராக இருப்பின் எங்கள் அல்லாவின் வேதனையை கொண்டு வருவீராக. நீ உண்மையாளராக இருந்தால் நபியே, நீ உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வின் வேதனையை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள் என்பது தவிர வேறு எதுவும் இல்லை. இதை தவிர எதுவும் பேசுறாங்க? கொண்டு வா, வேதனை வேதனைன்னு சொல்றீங்களே, அந்த வேதனை கொண்டு வாங்க. இதே தான் அவங்க பதிலாக இருந்தது. 30. அப்போது அவன், என் இறைவனே, குழப்பம் செய்யும் சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார். இப்பொழுது லூத் நபி இந்த குழப்பம் செய்யும் ஜனங்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்வாயாக என்று துவா பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடம் கூறினார் நபி லூத் அவர்கள். 31. நம் தூதர்களால் ஆகிய மலக்குகள் இப்ராஹிமிடம் நன்மாராயத்துடன் வந்தபோது, நிச்சயமாக நாங்கள் இவ்வூராரை அழிக்கிறவர்கள், ஏனெனில் நிச்சயமாக இதில் உள்ளவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கின்றனர் என கூறினார்கள். 2 மலக்குகள் லூத் நபியை சந்திப்பதற்கு முன் இப்ராஹிமை சந்தித்து, இந்த ஊர் மக்களை அழிப்பதற்காக நாம் வந்துள்ளோம், மகத்தான கெடுதல் செய்யக்கூடிய அக்கிரமக்கார ஜனங்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த வானவர்கள் மலக்குகள் இப்ராஹிமிடம் கூறினார்கள். 32. நிச்சயமாக அதில் லூத்தும் இருக்கிறாரே என்று இப்ராஹிம் கூறினார். இப்ராஹிம் சொன்னார், நீங்க ஊர் அழிக்க போறீங்களே, அந்த ஊர்ல லூத் நபி இருக்கிறாரு, அவரிட செய்வீங்க என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அதில் இருப்பவர்கள் யார் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். எனவே நாங்கள் அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவர் குடும்பத்தாரையும் நிச்சயமாக காப்பாற்றுவோம். அவள் அழிந்து போவோரில் ஒருத்தியாக தங்கி விடுகிறவர்களில் ஆகிவிட்டாள் என்று சொன்னார்கள். அதற்கு மலக்கள், அங்கு ஊரில் இருப்பவர்கள் யாரார் என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிவோம், நல்லவர்கள் கெட்டவர்கள் அறிவோம், அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் நான் காப்பாற்றிக் கொள்வோம், அவருடைய மனைவியை தவிர அவர் அந்த ஜனங்களிடம் சேர்ந்து விட்டார் என்று மலக்குகள் இப்ராஹிமிடம் கூறினார்கள். 33. இன்னும் நம் தூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்களின் காரணமாக அவர் கவலை கொண்டார், மேலும் அவர்களால் மனதில் நெருக்கடிக்குள்ளானார். அவர்கள், நீர் பயப்பட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம் என்று கூறினார்கள். நிச்சயமாக நாம் உம்மையும் மனைவியை தவிர குடும்பத்தினரையும் காப்பாற்றுவோம். அவள் அழிந்து போவோரில் ஒருத்தியாக பின்தங்கி விடுகிறவர்களில் ஆகிவிட்டாள். அப்பொழுது வானவர்கள் மலக்குகள் லூத்திடம் வந்த பொழுது மிக்க கவலையும் பயமும் அடைந்தார் லூத் நபி. பொதுமக்கள் அநியாயம் செய்ய தலைப்பட்டார்கள். உடனே மலக்குகள், கவலையும் படாது, பயப்படாது, உம்மையும் உம் குடும்பத்தாரிடம் காப்பாற்றுவோம், உம்முடைய மனைவியை தவிர மற்ற அனைவரும் அழிக்கப்படுவார்கள் என்று மலக்குகள் லூத்திடம் கூறினார்கள். 34. நிச்சயமாக நாங்கள் இவ்வூரார் மீது இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனையை இருக்கிறவர்கள் ஆவோம். நிச்சயமாக இவர்கள் பணியும் அநியாயத்தின் காரணமாக இவர்கள் மீது வானத்தின் மீது வேதனை நாம் இறக்கி வைப்போம் என்றும் கூறினார்கள். 35. அவ்வாறே அவ்வூரார் அழிந்தனர். அறிவுள்ள சமூகத்தாருக்கு இதிலிருந்தும் நாம் ஒரு தெளிவான அத்தாட்சியை விட்டு வைத்துள்ளோம். இப்பொழுது அந்த ஊர் எப்படிப்பட்டது, எப்படி அழிக்கப்பட்டது என்று நீங்கள் படித்திருப்பீர்கள்.
அந்த அப்படியே தலைகீழாக புரட்டி அழிக்கப்பட்டது. மேலும் கல்மாரி சுடப்பட்ட கல்மாரிகளால் மழையால் கல் போன்ற மழையால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அறிவுடைய மக்கள், உண்மையிலே இந்த குரானை ஓதி குரானுடைய அறிவை அடைந்தவர்கள், அவர்களுக்கு நிச்சயமாக இது உண்மையை நாம் விட்டு வைத்திருக்கின்றோம், உண்மையை விட்டு வைத்திருக்கின்றோம். நல்லா பார்த்து கொண்டே வாருங்கள். நூஹு கப்பலை விட்டு வைத்தான் பாருங்கள். இப்ராஹீமை நெருப்பில் பொசுக்குங்கள் என்று நெருப்பில் போடப்பட்டதை எப்படி காப்பாற்றப்பட்டதை பாருங்கள். இதில் உண்மையை விட்டு வைத்திருக்கின்றோம். இப்பொழுது லூத் நபி ஊர் புரட்டப்பட்டது, கல்மாரி பொழிவித்தோம். அறிவுடைய மக்கள் உண்மையான ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அந்த ஊரை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லியபடி புரட்டப்பட்ட அந்த ஊரே தலைகீழாக புரட்டப்பட்டு கல்மாரியால் பொழியப்பட்டு அடிக்கப்பட்டதை நீங்க கண்ணால் பார்க்கலாம். விட்டு வைத்திருக்கின்றோம், பத்திரமா விட்டு வைத்திருக்கின்றோம், அதை பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 36. மேலும் மதயன்பால் அவர்கள் சகோதராகிய ஷுவைபை அனுப்பி வைத்தோம். மதியன், அடுத்தது மதியன் என்ற ஊர். அந்த ஊருக்கு ஷுவைப் என்ற நபியை தூதராக அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆகவே அவர், என் சமூகத்தாரே, அல்லாவை வணங்குங்கள், இறுதி நாளையும் ஆதரவு வையுங்கள், மேலும் பூமியில் கொழுப்பம் செய்வோராக திரியாதீர்கள் என்று கூறினார். அவர் மக்களை பார்த்து அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கே அஞ்சிக் கொள்ளுங்கள், பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்றும் 37. எனினும் அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள். எல்லா சொல்லியும் அந்த மக்கள் நீ பொய் சொல்லுகிறவர் என்று கூறிவிட்டார்கள். ஆதலால் அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டது. ஆதலால் அவர்களை அல்லாஹ்வின் கோபம் பூகம்பம் பிடித்து கொண்டது. ஆகவே அவர்கள் தம் வீடுகளில் அதிகாலையில் மரணித்து முகம்புற விழுந்து கிடந்தார்கள். அதிகாலையில் அவர்களை அழிவு பிடித்து கொண்டது. முகம் குப்பர விழுந்து அழிந்து அவர் கதை முடிக்கப்பட்டது. 38. இவ்வாறே ஆது சமூது சமூகத்தாரையும் அழித்தோம். இவ்வாறு ஆது என்ற கூட்டத்தினரையும் சமூத் என்ற கூட்டத்தினரையும் நாம் அழித்தோம். அன்றியும் அவர்கள் வசித்த இடங்களில் இருந்து ஒரு சில சின்னங்கள் உங்களுக்கு தெளிவாகிவிட்டது. இன்னும் ஷைத்தான் அவர்களுடைய தீ செயல்களை அவர்களுக்கு அழகாக காண்பித்து அவர்கள் நல் அறிவு உடையவர்களாக இருந்தும் அவர்களை நேர்வழியிலிருந்து அவன் தடுத்து விட்டான். எனினும் அவர்கள் வாழ்ந்த இடம் சிறிது சின்னங்கள், அவர் விட்டு சென்ற சின்னங்கள் இருக்கின்றன, அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும், நல்ல அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் ஷைத்தான் அவர் தீச்செயல்களை காட்டி அவர்களை வழிகெடுத்து விட்டான். அந்த மக்கள் அனைவரையும், ஆது மக்களையும் சமூது மக்களையும். 39. இன்னும் காரூனையும் ஃபிரௌனையும் ஹாமானையும் அழித்தோம். இன்னும் காரூன், ஹாமான், ஃபிரௌன், அவ்வளவு இஸ்ரேல் மக்கள் கூட்டத்தில் இருந்தவர்கள், மூசாபி காலத்தில் இருந்தவர்கள் 3 பேரையும் அழித்தோம். திடனாக அவர்களிடம் மூசா தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். திடனாக நிச்சயமாக மூசா அவர்களிடம் தெளிவான உண்மைகளை கொண்டு வந்தார், ஆயத்துக்களை கொண்டு வந்தார். எனினும் அவற்றை நிராகரித்து அவர்கள் பூமியில் பெருமை அடித்தார்கள். அதை நிராகரித்து பெருமையாக நடந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அழிவிலிருந்து தப்பித்தார்களில் இல்லை. ஆனால் அழிவிலிருந்து தப்பித்தார்களா? இல்லை, கடலில் மூழ்கி அழிக்கப்பட்டார். 40. இவ்வாறு நாம் ஒவ்வொரு ஊரையும்
அவரவரின் பாவத்தின் காரணமாக பிடித்தோம். இவ்வாறு நாம் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக பிடித்தோம். எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. ஒவ்வொரு ஊராரையும் அவர்கள் பாவத்தின் காரணமாக, தீய செயல்களின் காரணமாக பிடித்தோம். அவர்களில் சிலர் மீது கடும் புயல் மூலமாக கல்மாரியை அனுப்பினோம். சிலரை கடும் புயல், சிலருக்கு கல்மாரி, கல்லாலே மழை மாறி பொடியை செய்து அழித்தோம். மேலும் அவர்களில் சிலரை பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது. மேலும் சிலரை இடி முழக்கத்தால் அழித்தோம். மேலும் அவர்களில் சிலரை பூமியிலுள்ள புதைய செய்தோம். அவங்க பூமிக்குள்ளேயே புதைய செய்தோம். மேலும் அவர்களில் சிலரை மூழ்கடித்தோம். சிலரை தண்ணீரில் மூழ்கடித்தோம். இவ்வாறாக பலவிதமான செயல்களால், பலவிதமான காரியங்களால் நாம் அவர்களை அழித்தோம். இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றதும். கண்ணு முன்னால் இடி முழக்கம், வெள்ளம், புயல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ ஓதுனதை அந்த விஷயம், இன்னைக்கு நடக்க விஷயத்தை கொண்டு வாங்க, நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இப்பொழுதும் கண்ணு முன்னால் உலகத்தில் எல்லா பாகத்திலும் இடி முழக்கம், பூகம்பம், பூமி பிளந்து போறது, வெள்ளம், புயல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். இப்பொழுது காரணம் என்னவென்று குர்ஆனில் பார்த்து விட்டீர்கள். இப்பொழுது நடக்கும் ஒவ்வொரு ஊரையும் இப்பொழுது இந்த காரண காரியத்துக்கு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வாருங்கள். என்னவென்று ஈமான் கொண்டவர்களுக்கு புரிந்துவிடும். இந்த அழிவு எதனால் ஏற்பட்டது, குர்ஆன் சொல்லி நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிவுடையராக இருந்தால் அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்பவனாக இல்லை, ஆனால் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் எந்த அநியாயம் செய்யலப்பா, அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். யார் அழிக்கப்பட்டார்களோ, எந்த ஊரெல்லாம் அடித்தானோ, இன்று எந்த ஊரெல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்றதோ, அவர்கள் எல்லாம் பாவிகள் தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டதின் காரணமாக அல்லாஹ் இவ்வாறு அவர்களுக்கு வேதனையும் கொடுமையும் கொடுத்தான், அழித்தான். 41. அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்து கொண்டவர்களுக்கு உதாரணம் சிலந்த பூச்சியின் உதாரணம் போன்றது. அல்லாஹ் அல்லாதவர்களை தன்னுடைய பாதுகாவலர்களாக யார் ஆக்கி கொண்டார்களோ, அல்லாஹ்வை தவிர மற்ற உலகத்தை அனைத்தையும் தன்னை பாதுகாவலர் ஆகி கொண்டார்களோ, அதற்கு அல்லாஹ் உதாரணத்தை கூறிய சிலந்தி பூச்சி உதாரணமாக காட்டுகின்றான். அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது. இன்னும் நிச்சயமாக வீடுகளிலெல்லாம் மிகவும் பலவீனமானது சிலந்த பூச்சியின் வீடே ஆகும். அது தனக்காக ஒரு வீடை கட்டியது சிலந்தி பூச்சி. வீடுகளெல்லாம் மிக்க பலகீனமான வீக் ஆன வீடு சிலந்தி பூச்சியின் வீடுதான். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக எடுத்து கொண்டவற்றின் பலவீனத்தை அறிவார்கள். இதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் தனக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரெல்லாம் இணையாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை பற்றி புரிந்து கொள்வார்கள். வீக் பர்சன், இது உருப்படாத விஷயம், இவனை போய் நம்பினேனே என்பதை புரிந்து கொள்வார்கள். 42. நிச்சயமாக அல்லாஹ் அவனையே அன்றி அவர்கள் எதை அழைக்கிறார்களோ அதை அறிகிறான். இன்னும் அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ, யாரெல்லாம் உதவி கிடைக்கின்றீர்களோ அல்லாஹ் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றான். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன், யாவற்றின் மீது பேராற்றல் உடையவன். 43. உதாரணங்கள் மனிதர்களுக்காக இவற்றை நாம் கூறுகிறோம், ஆனால் அறிவுடையவர்களை தவிர
வேறு எவரும் இதனை விளங்கி கொள்ள மாட்டார்கள். நாம் இந்த உதாரணத்தை கூறுவதெல்லாம் அறிவுடைய மக்கள் புரிந்து கொள்வதற்காக தான். மற்றவர்கள் யாரும் இந்த உதாரணத்தை பற்றி புரிந்து கொள்ள மாட்டார்கள், கவலையும் பட மாட்டார்கள். 44. வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையை கொண்டே படைத்துள்ளான். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே அல்லாஹ் படைத்துள்ளான். இந்த வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு வேண்டிய பொருள் என்னவென்றால் உண்மை. உண்மைக்கு உருவம் கிடையாது, இந்த வானத்துக்கும் உருவம் கிடையாது. உங்கள பேப்பரை பென்சிலையும் தருங்க, வானத்தை கொஞ்சம் படம் போட்டு காட்டுங்க, டிரா பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணுவீங்களா? வானத்தை நீங்க படம் போட்டு காட்டுங்களா பேப்பரில்? முடியுமா? வானம் ஒன்று இருக்குது, கண்ணால பார்க்குறீங்களே, ஏன் அதை நீங்க எழுத முடியல, படம் வரைய முடியல? பார்த்தீங்களா? இந்த வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையை கொண்டே படைத்துள்ளான். நிச்சயமாக இதில் நம்பிக்கையாளர்களுக்கு அத்தாட்சி ஆயத்துகள் இருக்கின்றது. நம்பிக்கை உடைய மக்களுக்கு பெரும் உண்மைகள் இருக்கின்றன, அத்தாட்சி உண்மைகள் இருக்கின்றன. பாருங்க, கண்ணுக்கு தெரியாத உருவம் இல்லாத ஒரு பொருளுக்கு உண்மையும் இதுவும் இருக்கின்றன, அத்தாட்சிகளும் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த அத்தாட்சியை நீங்க இதுவரை பார்த்தீர்கள்? எந்த அத்தாட்சி பார்த்தீர்கள்? குர்ஆனை தொடரலையே. அது நரகவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும்? வேண்டாம் இது ஒதுக்கி தள்ளியாச்சு, நரகம் வேண்டும் என்று வாங்கியாச்சு, நரகத்திற்காக சந்தோஷம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்க இதையே பார்க்கணும், நீங்க பார்க்க போறீங்க, நீ பார்க்க மாட்டீங்க. 45. நபியே, இவ்வேதத்தில் இருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் ஓதுவீராக. இப்ப ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கிறார், இந்த வேதத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை அதை நீ எடுத்து ஓதுவீராக. இன்னும் சலாத்தை நிலைநிறுத்துவீராக. இன்னும் சலாத்தை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக சலாத் மனிதரை மானக்கேடானவற்றையும் தீமையையும் விட்டு விலக்கும். நிச்சயமாக சலாத்து முக்கிய விஷயம், மானக்கேடான காரியத்திலிருந்து உங்களை காப்பாற்றும், தீய செயல்களில் இருந்தும் உங்களை காப்பாற்றும். எழுதி கொள்ளுங்கள். சலாத் என்று ஏற்கனவே நீங்க தலைப்பு போட்டிருப்பீங்க. அந்த தலைப்புல சலாத்து செய்யக்கூடிய முக்கியமான 2 செயல்கள், ஒன்று மானக்கேடான காரியத்திலிருந்து உங்களை காப்பாற்றும், நம்பர் 2 தீய செயல்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். இது சலாத்து மகத்தான செயல். சலாத்தை எவர் நிலைநிறுத்துகின்றாரோ, அந்த சலாத்தை நிலைநிறுத்துகின்றாரோ அந்த மனிதருக்கு இந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள். மானக்கேடான காரியத்தின் பக்கம் ஒரு காலம் போக மாட்டார்கள், தீய செயல்கள் பக்கமும் ஒரு கால் போக மாட்டார்கள். இந்த 2 கெட்ட காரியத்திலிருந்து சலாத் உங்களை காப்பாற்றும். நிச்சயமாக அல்லாஹ்வை zikr செய்வது எல்லாவற்றையும் விட மிகவும் பெரிதாகும். இதை விட மிக்க பெருசு அல்லாஹ்வை zikr செய்வதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய காரியம் ஆகும். zikr தலைப்பை தந்துருப்பீங்க. இந்த 29:45 எழுதிக்கிறங்க. zikr மிகவும் பெரிய, எல்லாற்றையும் விட மிக பெரியது zikr ஆகும். இந்த zikr இல்லாமல் குர்ஆனை ஓத முடியாது. zikr இல்லாமல் நீங்க இஸ்லாத்தில் நுழைய முடியாது. zikr தெரியாமல் நீங்க அல்லாஹ்வை உணர்ந்து கொள்ள முடியாது. zikr இல்லாமல் குர்ஆனுக்கு எந்த வகையிலையும் நீங்க அர்த்தம், விளக்கம், ஞானம் அடைய முடியாது. மிகப்பெரிய zikr தான் மிகப்பெரியது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகிறார். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை
நன்கு அறிந்து கொண்டே பார்த்து கொண்டே இருக்கின்றான். 46. இன்னும் நீங்கள் வேதத்துடையவர்களுடன் அவர்களில் அநியாயம் செய்தவர்களைத் தவிர மற்றவர்களுடன் அழகிய முறையிலே அன்றி தர்க்கம் செய்யாதீர்கள். இன்னும் நீங்கள் வேதத்தை உடையவர்கள், தௌராத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, இன்ஜீல் புத்தகத்தை உடைய கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, எந்த புத்தகத்தை யார் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அநியாயக்காரர்களை தவிர மற்றவர்கள் அழகான முறையில் நீங்கள் அவர்களை தர்க்கம் செய்யுங்கள், அவர்களுடன் உபதேசம் செய்யுங்கள். அநியாயக்காரர்கள் ஒரு கால குரானை பற்றியோ அல்லாஹை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ பேச வேண்டாம், பேசவும் கூடாது என்று அல்லாஹ் இதன் மூலமாக தடுத்து விட்டான். எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே. மேலும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு நடுப்போர்களான முஸ்லிம்களாக ஆவோம் என்று கூறுவீர்களாக. ஆகவே நாங்கள் எங்கள் மீது இறக்கப்பட்ட தௌராத்தை நம்புகிறோம், எங்கள் மீது இறக்கப்பட்ட இஞ்சிலை நம்புகிறோம், இந்த குரானை நம்புகிறோம், முற்று அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்களாக என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகின்றான். 47. இவ்விதமே அவர்களுக்கு வேதம் இறக்கியது போன்றே நபியே உமக்கு இவ்வேதத்தை இறக்கி இருக்கிறோம். இவ்வாறு மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வேதத்தை இறக்கியது போல உமக்கும் நாம் இந்த குரானை இறக்கியுள்ளோம். ஆகவே நாம் முன்னர் எவருக்கு வேதத்தை வழங்கியுள்ளோமோ அவர்கள் இதனை நம்புகிறார்கள். ஆகவே எந்த வேதத்தை நம்பிக்கை உடையவர்கள் இந்த குரானையும் நம்புகிறார்கள். இது உண்மைதான். எவர்கள் தௌராத்தை ஓதி அந்த ஜிக்ரை ஓதி புரிந்து கொண்டார்களோ, இன்ஜீல் கிதாபை ஓதி கொண்டார்களோ, அவர்கள் இந்த குரானை ஓதியது உண்மைதான், இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மேலும் இதை நம்புவோரும் இவர்களில் இருக்கிறார்கள். இந்த குரானை நம்புவோர்களும் அந்த தௌராத் இஸ்ரேல் கூட்டத்தில் இருக்கின்றார்கள், கிறிஸ்துவ கூட்டத்திலும் இருக்கின்றார்கள். இந்த குரானை நம்புவர்கள் நிராகரிப்போரை தவிர வேறு எவரும் நம் வசனங்களை மறுக்க மாட்டார்கள். எவெல்லாம் நிராகரிக்கிறானோ, காஃபிரா இருக்கிறானோ, அவங்க மட்டும்தான் இதனை நம்ப மாட்டாங்க, இந்த குரானை விருப்பாக நம்ப மாட்டாங்க. மற்ற யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. 48. அன்றியும் நபியே இதற்கு முன்னர் நீர் எந்த வேதத்தையும் ஓதியவராக இருக்கவில்லை. அன்று நபியே இதற்கு முன்னர் நீர் எந்த வேதத்தை ஓதியவராக இருக்கவில்லை. இதான் முதல் தடவை வஹீ மூலமாக உமக்கு நாம் அறிவிக்கின்றோம். இதற்கு முன்னர் எந்த வேதத்தையும் பார்த்ததும் கிடையாது, ஓதியதும் கிடையாது. இன்னும் வலக்கையால் அதை எழுதுபவராகவும் இருக்கவில்லை. இன்னும் உம்முடைய வலக்கையால் நீ அந்த குரானை எழுதுபவராக எழுதவில்லை. அவ்வாறு இருந்திருந்தால் இப்பொய்யர்கள் சந்தேகப்படலாம். அப்படி நீர் எழுதுவராக இருந்தால் இந்த பொய்யர்கள் நிச்சயமா உண்மை சந்தேகப்படுவார். இவரே எழுதி கொண்டு இது அல்லாஹ் வந்து சொல்றாருப்பா என்று அவர் சந்தேகப்படுவார்கள். 49. அப்படி அல்ல, கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் தெளிவான வசனங்களாக இது இருக்கிறது. ஞானம் கல்வி, அல்லாஹ்வுடைய கல்வியை யார் அடைந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஞானம் நிறைந்த விஷயம், உண்மை விஷயம் என்பதை அவர் மட்டும்தான்
அறிந்து கொள்வார்கள் இந்த குர்ஆனை பற்றி. அநியாயக்காரர்கள் தவிர வேறு எவரும் நம் வசனங்களை மறுக்க மாட்டார்கள். அநியாயக்காரர்களை தவிர வேறு எந்த மனிதனும் நம் வசனங்களை மறுக்க மாட்டார்கள், உண்மை என்று ஏற்றுக்கொள்வார்கள். அநியாயக்காரர்கள் தான் அந்த குர்ஆனை தொட மாட்டார்கள் என்று அந்த அநியாயக்காரர்கள் தான் உலகம் முழுவதும் நிறைந்து இருக்கின்ற 100%, 100% அநியாயக்காரர்கள் தான் நிறைந்து இருக்கின்றார்கள் இன்று. 50. அவருடைய இறைவனிடமிருந்து அவர் மீது அத்தாட்சிகள் ஏன் இறக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாஹ்விடம் உள்ளன. நிச்சயமாக நான் வெளிப்படையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் ஏன் அத்தாட்சி கொண்டு வரவில்லை, ஏன் உண்மையை கொண்டு வரவில்லை என்று அவர்கள் கேட்கின்றார் நபியை பார்த்து. அத்தாட்சியை கொண்டு வருவன் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது. நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதை தவிர வேறு கிடையாது. அத்தாட்சிகள் எல்லாம் உண்மைகளை எல்லாம் அல்லாஹ் தான் இறக்கி வைப்பான். 51. இவ்வேதத்தை நாம் மீது இறக்கி வைத்து அது அவர்களுக்கு வருவது அவர்களுக்கு போதாதா? நாம் இந்த குர்ஆனை உமக்கு இறக்கி வைத்து மகத்தான உண்மைகளை கொண்டுள்ள இந்த குர்ஆனை உம்மிடம் இறக்கி வைத்து அதனை நீர் அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றீர். இது போதாத அவங்களுக்கு அத்தாட்சி கேட்குறாங்களே, இந்த மாபெரும் அத்தாட்சியை இறக்கி வைத்து நீங்க கண்ணால பார்க்கலாம், எதையும் செய்யலாம் என்று அது கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அத்தாட்சி போதாத அவர்களுக்கு என்று அல்லாஹ் நபியிடம் சொல்லுகின்றான். நிச்சயமாக அதில் அருளும் நம்பிக்கை கொண்ட சமூகத்தாருக்கு ஜிக்ரும் இருக்கின்றன. இதில் அருள் நம்பிக்கை ஈமான் கொண்டவர்களுக்கு இது ஜிக்ராக இருக்கின்றது. ஈமான் கொண்ட பிறகுதான் நீங்கள் ஜிக்கரை கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்கள் அருளாகவும் இது ஜிக்ராகவும் இந்த குர்ஆன் இருக்கின்றது. இத்துடன் இது முடிகின்றது. அடுத்த எபிசோடில் அடுத்த ஆயத்தை பார்ப்போம். பிஇذنில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.